அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தரப்பில் இருந்து அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் கூட்டுறவுத்துறை சிறந்து விளங்குவதாக பல்வேறு சாதனைகளை குறிப்பிட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கூட்டுறவுத்துறை சார்பில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் இந்த 4 ஆண்டு காலத்தில் என்னென்ன சாதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அந்த விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். 66,24,000 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக 53,000 கோடி ரூபாய் அளவுக்கு செலவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நகைக்கடன் தள்ளுபடி என்ற வகையிலே 4,900 கோடி அளவுக்கு நிதி செலவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரையிலே விவசாயிகள், மகளிர் சுய உதவி குழு கடன் உள்ளிட்ட பல துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பல்வேறு விதமான சலுகைகளும் பல்வேறு வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்டுறவுத்துறை மூலமாக ஆத்தூரில் புதிய கலை அறிவியல் கல்லூரி கட்டியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் வர்த்தகம் ரூபாய் 10,028 என்ற அடிப்படையிலே அவ்வளவு பணம் இதுக்கு செலவு செய்திருக்கிறோம் என்றும் அந்த சாதனை விளக்க செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டுப்புற கலைஞர்களுக்கான அந்த கடன் என்ற அடிப்படையிலே கலைஞர்களுடைய அந்த சமூக பொருளாதார நிதிநிலையை மேம்படுத்தக்கூடிய வண்ணமாக இதுவரை 4,494 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ரூபாய் 18 கோடி அளவில் கடன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம், மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பல்சேவை மையங்களாக மாற்றுதல், வாடகை இயந்திரங்கள் மூலம் 2 லட்சம் விவசாயிகள் பயனடைந்தது, தானிய ஈடுகடன் மற்றும் நகைக்கடன் உள்ளிட்ட பல விஷயங்களை சுட்டி காண்பித்து தமிழக கூட்டுறவுத்துறை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், அதே போல புதுடெல்லியில் நடைபெற்ற கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய விழாவில் 2022, 2023 ஆகிய 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான கூட்டுறவு சங்கங்களின் கிடங்குகள் அந்த பதிவு செய்ததை பாராட்டி மத்திய அரசாங்கம் விருது கொடுத்திருப்பதையும் சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் உள்ள பல்வேறு துறைகள் சிறந்து விளங்குவதைப் போலவே கூட்டுறவுத்துறையும் தொடர்ந்து சிறந்து விளங்குவதாகவும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை செய்து கொடுத்திட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.